பிரைஸ் தி லார்ட். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பெரிதாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அளவு கடந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக. இந்த நாளிலே கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், விசுவாச அறிக்கை செய்தும் இன்னும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை? பாருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நாம் சத்தமாக நாள்தோறும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும்போது நிச்சயமாக அவருடைய வார்த்தை சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தம், அதனுடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதிலே மாற்றமில்லை. ஆனாலும் சிலருக்கு அப்படி ஒரு ரொம்ப கடினப்பட்டு உழைத்து அந்த ஒரு விசுவாச அறிக்கை செய்தால் கூட இன்னும் வாழ்க்கையில் பெருசாக ஆசீர்வாதம் வரலை, சாபமான காரியங்களே இருக்கிறது அப்படின்ற அப்படி என்று சில பேர் இருப்பாங்க. அதற்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் மார்க் 11வது அதிகாரத்தில் 23வது வசனம் தான் இந்த சத்தியத்தை மிக அழகாக விளக்கும். என்ன சொல்லுகிறாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அதாவது உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் நடக்கும், சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு கிறிஸ்து சொன்னார். அதை தான் நம்ம விசுவாச அறிக்கை செய்வதற்குரிய முக்கியத்துவத்தோடு கனெக்ட் பண்ணுகிறோம். ஆனால் நம்ம அந்த வசனத்தோடு நின்று விடுகிறோம் பாருங்கள். அதனால தான் சில பேரால் அதை சுதந்திரிக்க முடியாமல் போகலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்லியிருப்பார். 25வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை கிறிஸ்து சொல்லுகிறார். 23வது வசனத்தில் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லுகிறாரு. மார்க் 11வது அதிகாரம் 25வது வசனம். இந்த வசனத்தில் கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பாருங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, ஜெபம் பண்ணும்போது, அதாவது விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது அல்லது விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை செய்யும்போது நம்முடைய மனதிலே இன்னும் யாரையாவது நாம் மன்னிக்காமல் இருக்கின்றோமா? நமக்கு விரோதமாக நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கலாம். மனித வாழ்க்கையில் இந்த மனக்கசப்புகள், மனக்கவலை, ஒருவருக்கொருவர் குற்றம் சொல்கிறதுனால ஏற்படுகிற அந்த எமோஷ்னல் டேமேஜ் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம ஜெபிக்கும்போது, விசுவாச அறிக்கை செய்து கர்த்தருடைய வார்த்தையை சுதந்திரிக்க முற்படும் போதும் இந்த மற்றவர்களை மன்னிக்காத ஒரு காரியம் அதற்கு தடையாக இருக்க வாய்ப்புண்டு. அதனால தான் இந்த வசனம் இதற்கு அப்புறம் எழுதப்பட்டிருக்கு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மலையை பார்த்து பெயர்ந்து போ, தேவரகமான விசுவாசத்தோடு இருன்னு சொன்னவர். அதுக்கு கீழே என்ன சொல்கிறாரு? ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. சொல்லிட்டு ஜெபிக்கும்போது யாதொரு மனிதன் மேலே உனக்கு ஒரு குறை இருக்குமானால் உன் பரமபிதா உன்னை மன்னிக்கணும், நீ அவனுக்கு மன்னி அப்படிங்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச அறிக்கையினால் வர ஆசீர்வாதங்களுக்கு நாம் மற்றவர்களை மன்னியாதிருக்கிற ஒரு காரியம் தடையாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஸோ அந்த தடையை நம்ம கண்டிப்பாக நீக்கணும். இப்போவே நீங்கள் ரிப்பண்ட் ஆகுங்க. யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா மனதார அவர்களை மன்னிச்சிருங்க. கர்த்தர் அந்த காரியத்தை பார்க்கிறவராய் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இன்னும் இந்த விசுவாசத்தை குறித்து நான் அடுத்தபடியாக ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப ஆழமான, ரொம்ப பிரயோஜனமான ஒரு சத்தியத்தை நான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவேன். அதை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசுகிறேன். அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.